கவிதான்னு ஒரு பொண்ணு. அவளுக்கு ஒரு நாள் வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் நோட் வருது. போனை எடுத்து அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டா அவளுக்கு அது அவ குரல் மாதிரியே தெரியுது. உண்மைதான், அது அவ குரல் தான். ஆனா அந்த குரல் ரொம்ப வயசான மாதிரி சோகமா பேசுது. அந்த குரல் சொல்லுது, கவிதா நான் தான் பேசுறேன். 20 வருஷம் கழிச்சு தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நாளைக்கு காலையில 9 மணிக்கு வர 27ஆம் நம்பர் பஸ்ல மட்டும் ஏறிடாத. அது ஒரு பெரிய விபத்துல சிக்க போகுது. ப்ளீஸ் ஏறிடாத. அந்த விபத்துல சிக்கி உன்னுடைய 2 காலையும் நீ இழந்து வாழ்க்கை முழுக்க துன்பப்படுவ. இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ தான் நான். இந்த மெசேஜ் என்னால உனக்கு கன்வே பண்ண முடிஞ்சிருக்கு. எப்படியாவது தப்பிச்சுக்க. இந்த மாதிரி அந்த வாய்ஸ் நோட்ல இருக்கு. இதை கேட்ட கவிதாவுக்கு உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிருது. என்னடா இது நம்ம குரல் மாதிரியே இருக்கு, யாராவது பிராங்க் பண்றாங்களா ஏஐ வச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவ மனசுக்குள்ள நினைச்சாலும் ஒரு சின்ன பயமும் துத்திக்கிச்சு. சரி, ஆனா அடுத்த நாள் காலையில அவளுடைய வாழ்க்கையே மாத்த போற ஒரு முக்கியமான இன்டர்வியூவும் இருக்கு. கரெக்டா டைமுக்கு அந்த இன்டர்வியூக்கு போயாகணும். அவ அந்த இன்டர்வியூக்கு அந்த நேரத்துக்கு கரெக்டா போய் அந்த இடத்துல சேரணும் அப்படின்னா அந்த 27ஆம் நம்பர் பஸ்ல போனா மட்டும்தான் முடியும். அடுத்த நாள் வருது. இப்போ அவ அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறா. மணி 8:55. மனசு அவளுக்கு படபடன்னு அடிக்குது. ஒருவேளை பொய்யா இருந்தா அந்த முக்கியமான வேலை நமக்கு கிடைக்காம போயிருமே, உண்மையா இருந்தா நம்ம கால் போயிருமே, கடவுளை இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையில போராடிட்டு இருக்கா. கரெக்டா மணி 9 ஆகுது. அப்போ அந்த 27ஆம் நம்பர் பஸ் அவ முன்னாடி வந்து நிக்குது. பயத்துல அவ கால் ரெண்டுத்தையும் தரையில இருக்க பிடிச்சி ஒட்டின மாதிரி நின்னுட்டு இருக்கா. அந்த பஸ்ல இருக்கிற பெரியவங்க குழந்தைங்க இவங்க எல்லாம் பார்த்து எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. பஸ் நகர ஆரம்பிச்சோனையும் டக்குன்னு இவளுக்கு ஏதோ பொறி தட்டுது. வேக வேகமா ஓடி போய் அந்த பஸ்ல ஏறா. பஸ்ல ஏறினாவ என்ன நடக்க போகுது, எப்படி ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு யோசனையோட எல்லா விஷயத்தையும் எல்லாரையுமே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரா. ஒரு கட்டத்துல அந்த பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த டிரைவர் நெஞ்ச பிடிக்கிறாரு. அந்த பஸ் கொஞ்சம் தாறுமாறா ஓட ஆரம்பிக்குது. இதை கவனிச்சு ஆரம்பத்திலேயே சுதாரிச்சுக்கிட்டாவ உடனே ஓடி போய் அந்த பஸ் விபத்துக்குள்ளாகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு தடுத்துருது. அந்த பஸ்ல இருந்த எல்லாருக்குமே அவ்வளவு நிம்மதி. எல்லார் உயிருமே காப்பாற்றப்பட்டுச்சு. எல்லாருமே அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்றாங்க. அவ அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி போன்ல ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த போனை எடுத்து பாக்குறா. அதுல ஒரு நியூஸ் ஓடுது. வீரப்பன்மணி செய்த செயல், இத்தனை பேர் உயிரை காப்பாத்திட்டாங்கன்னு அந்த பொண்ணோட போட்டோட ஒரு நியூஸ் ஓடுது. இதை பார்த்து அவளுடைய முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு. இப்போ அந்த பொண்ணோட மனநிலையில நம்ம நிறைய பேர் இருந்திருப்போம். இப்போ அந்த இடத்துல நமக்கு 2 விஷயம் தான் தோணும். பஸ்ல ஏறி விபத்தை சந்திக்கிறதா, ரிஸ்க் எடுக்கிறதா அப்படிங்கிறது. இன்னொன்னு, அந்த பஸ்ல ஏறாம அதை தவிர்த்துட்டு சேஃபா இருந்துக்கலாம் அப்படின்னு. இந்த 2 மட்டும் தான் பெரும்பாலும் நமக்கு தோணும். ஆனா 3வது ஒரு வழி இருக்குல்ல, அந்த பஸ்ல ஏறி போய் அங்க இருக்கிறவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. சோ அதனால வாழ்க்கையில எப்பவுமே உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வரும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு நழுவி தோக்கிறது, இன்னொன்னு மோதி ஜெயிக்கிறது. எதை நீங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு.